ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இன்றைக்கி ஒரு ரொம்பவே சூப்பரான வாயில் வச்சோன்னே அப்படியே கரையிற மாதிரியான பால் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் உருக ஆரம்பிக்கும் போது அதில் நம்ம ரவை சேர்த்து வறுத்துக்க போகிறோம். நான் ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இந்த ரவையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். ரவையுடைய கலர் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. ரவையுடைய அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நம்ம வறுத்துக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டிங்கன்னா ரவை நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ரவை நல்லா இந்தளவுக்கு வறுபட்டு வந்துருச்சு. இதுக்கப்புறமா இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் தான் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு இந்த ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க. இந்த பாலில் இந்த ரவை நல்லா குக் ஆகிற வரைக்கும் அடுப்பை நல்லா சிம்மிலேயே வச்சு வேக விடுங்க. கலருக்காக நான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது நம்மளுடைய இந்த பால் கேசரிக்கு ஒரு சூப்பரான எல்லோ கலர் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஃபுட் கலர்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 2 ஏலக்காயை 1-2 தட்டிட்டு அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. இது இன்னுமே நல்லா திக்காக அந்த பாலெல்லாம் உறிஞ்சி வேகிற வரைக்கும் அடுப்பு நல்லா சிம்மிலேயே வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லா பாலையுமே அந்த ரவை நல்லா உறிஞ்சிருச்சு. இது இன்னும் ஒரு 1 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ரவை நல்லா வெந்து திக்காகி வந்துருச்சு. ரவை நல்லா அந்த பாலில் குக்காகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். ரவை எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டி விழுகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சர்க்கரை உருகி உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடான பதத்துக்கு வரும். சிம்லே வச்சு இன்னும் 2 நிமிஷம் இதே மாதிரி கலந்து விடும்போது நல்லா லிக்விடான பதத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நமக்கு திக்காக ஆரம்பிக்கும். நல்லா கட்டி இருந்ததுன்னா நல்லா உடச்சி விட்டு நீங்கள் கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு சர்க்கரை. இது இன்னும் கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். இடையில 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வெந்து அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா சேர்ந்து பாத்திரத்துலேயே ஒட்டாத பதம் வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. நம்ம நார்மலாக செய்கிற கேசரில் நீங்கள் இந்த மாதிரி பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கிறேன். இந்த பால் கேசரிக்கு பாதாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பாத்திரத்துலேயே ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது இல்லையா? இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டா நம்மளுடைய டேஸ்டியான பால் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரெகுலராக செய்கிற கேசரியை விட இந்த கேசரி ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுடைய பால் கேசரி ரெடி. சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.